ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காவ்யா ரோஜா சேனலில் புதுசாக குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், மெலிசா நீட்டாக அறுத்த வெங்காயம், அப்புறமா கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், அப்புறம் வெஜிடபிள்ஸு பீன்ஸ் கொட்டை. இப்போ குக்கரில் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட், நூக்கல், அப்புறம் பீன்ஸ் கொட்டை இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள் வந்து 1/2 kg இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நாங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி போடுறீங்க செப்பரேட்டாக பார்த்து போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிக்கு பெல்ட் போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ அதுக்குள்ளே மசாலா ருப்பிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம் அந்த மசாலையை அரைச்சி இப்போ நம்ம கடாயில் வதக்கிட்டு இருக்கோம். வெஜிடபிள்ஸ் வெந்துடுச்சு. இப்போது அதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். வெஜிடபிளோட அந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ அந்த பச்சை மசாலா நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை அந்த வெஜிடபிள் இதில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ரைஸுக்கு இதை சேர்த்துக்கிறோம். அதனால கொஞ்சம் சாம்பார் மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் சப்பாத்திக்கு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டால் வெஜிடபிள் குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.